அந்த 17 வருஷம் வாழ்க்கை எப்பன்னா ஆரம்பத்தில் வருதா, நடுநிலையில் வருதா, முதுமையில் வருதான்னு தெரியாது. எப்படி தொடர்ச்சியாக வரும். ஆமாம், தொடர்ச்சியாக தான் வரும். 12 நிமிஷம் கண்டிப்பாக தான் வரும். ஆனால் எதில் வரும்னு தெரியாது இல்லையா? குழந்தை பருவத்தில் வருதா, நடுநிலையில் வருதா, முதுமையில் வருதான்னு சொல்ல முடியாது. இதுதான் அதில் இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த 17 வருஷம் யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்ந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆமாம். ஆனால் 17 வருஷம் நல்லா இருந்துட்டோமே, அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஆகி போயிட்டோம்னு வந்து நினைக்கிறது முட்டாள்தனம். ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு அதை நினைச்சே இன்னும் இருக்கிறதுன்னு தொலைச்சிட்டு போயிடுவான். ஆமாம், அதுதான். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பருவ காலங்கள் முடியும். இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு அந்த இளமை பருவம் 20 வயசு வரைக்கும் வச்சுக்கிறேன். 20லேருந்து 50 வரைக்கும் எது கணக்கு வச்சுருக்காலும் இந்த கணக்கு தான். 50க்கு மேலே நீ அந்த இடத்துக்குள்ளே போகாத. ஆன்ம ரீதியாக பயணம் பண்ணுறதுக்கு ஆன்மீகத்தை நீ தேடி, இறைவனை தேடி இறைபாதத்தை நீ சங்கமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் நீ மறந்துடுவ. இந்த துயரம், துன்பம், வேதனை, அழுகை, கண்ணீர் எல்லாம் மறந்துட்டு நீ இதில் வரும்போது உனக்கு எந்த துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, வேதனையும் இல்லை, நோயும் இல்லை, நொடியும் இல்லை. உன் மரணத்தை பற்றி நீ சிந்திக்கவே மாட்டேன். ஐயா நம்ம செத்து போயிருக்கோங்க, அதுக்கு அழுது எப்போ வேணாலும் போகுது நமக்குன்னு அப்படி வந்துடுவோம். புரிஞ்சதா? அதுதான் மனித வாழ்க்கைக்கு உகந்தது, உன்னதமானது, பிரபஞ்சத்துக்கு நன்மையானதும் கூட. ஆனால் இதை வந்து நம்ம என்ன பாடம் நடத்தினாலும் நம்ம ஏதாவது மனிதர்கள் மாறுறோமா? நேற்று கூட பள்ளி ஒரு விஷயம் தெரியல, தகரம் வருது. கரிவளத்தில் இருக்காங்க சாமி, பெரிய வயனுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க சிவனடியார் குடும்பமா அப்படின்னாங்க. சரி, சந்தோஷமா. ஆனால் அவர் வந்து நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறோமா, ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன். சிவனடியார் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போகிறாராம் அப்படின்னு. ஆமாம் சாமி, அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. அப்போ சிவபக்தராக இருப்பாருமா, சிவன் அடியாராக இருக்கணும் தப்பு எடுத்துக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியல சாமி அப்படி சொன்னாங்க அங்கே சொன்னாங்க. அந்த மாதிரி உத்தராட்சமட்டை களத்தில் போட்டால் சிவனடியார் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்தது. அது விதிமுறையோ அதை கடைப்பிடிக்கிறதோ அதுக்கு உண்டான ஸ்தாபனம் என்னங்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. சிவனடியாருங்கிறதுக்கு ஒரு 3 படிகள். சிவனடியாருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினா அந்த 3 படிகள் தாண்டினா தான் சிவனடியாருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. எல்லாமே உடனே சிவனடியார்னு சொல்லிட்டு சிவனடியாருக்கு சில தியாகம் இருக்கு. சிவனடியாருங்கிற இடத்துக்கு வந்துட்டா சில ஆசபாசங்களை திறந்தே ஆகணும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. எல்லாம் நான் வச்சுக்கிடுவேன். நான் சிவனடியாருன்னு சொன்னால் யாரை போய் எப்படியெல்லாம் அந்த மாதிரி அது சிவன் கோயிலுக்குள்ளேயே இப்படி சிறப்பு பூஜைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற காலம் வந்துச்சுன்னா அப்படி இப்படின்னு சிவனடியார்னு சொல்லிட்டு தெரிஞ்சது என்ன தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அப்படித்தான் ஒரு ஆசைன்னா சொல்லிட்டு போட்டுன்னு விட வேண்டியதான். அந்த அப்படித்தான் எடுத்துக்க முடியாது. சிவனடியார் சொல்கிறதுக்கு தான் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னா சரி சொல்லிட்டு போய காசாக போடணும் அப்படித்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் வந்து நம்ம எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களை பொறுத்தவரை நான் எப்படி சொல்லுவேன், சாமியோட சும்மா வச்சுக்கிறாங்கன்னா சாமி நம்ம ஜாலியாக எல்லா இடத்துக்கும் சுற்றி போகிறோம், இது வேண்டாங்கிறாரு அப்படின்னு வேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். கோயில் குளத்துக்கு போகிறது வேஸ்ட்டு. ஆனால் ஒரு சில இதுகள் போகிறது தேடுதலுங்கும் போது போய் தான் ஆகணும். பல ஆலயங்களை போய் பார்க்கணும், அனுபவம் வரணும் இல்லையா? இந்த இடத்துல இப்போ இப்படி நடக்குது, இது எப்படி இப்படி பல இடத்துக்கு போய் பல அனுபவங்கள் வரும்போது தான் புரியுதல். அது நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை, வேறு ஒரு முழுமை பார்த்துருக்கேன் சார், அவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கீங்க அப்படின்னு. அவரை தான் என்னை வந்து இந்த மாதிரி இருக்கு கோயில் இருக்குது நீங்கள் வாங்கி அனுப்பி விட்டாரு.
இல்லை அது உடனே வரேன் தப்பு இல்லை. அதான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு புரிதல் வரும். இந்த விஷயத்த திருப்பதியில் ஆனந்திங்கிற சாமி அவர் கேட்டார், உங்களுக்கு கூட இப்படி சார் இப்படி இந்த மாதிரி இடங்களுக்காக எப்படி உங்களுக்கு முள்ளி கிடைக்குது அப்படின்னாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறது தான் இப்போ அது தேடுதல் இருக்கனால அந்த மாதிரி இடம்லாம் கிடைக்குது. எப்போ நம்ம தேடுதல் நமக்குள்ள நம்மளுடைய ஆன்மா நம்மளை இயங்க வச்சுச்சோ அது இந்த மாதிரிலாம் வரும், கிடைக்கும். திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள போக முடியாத இடத்துக்குள்ள போவோம், வருவோம், செய்வோம். அப்போ இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் எதுக்கு நடக்குன்னா இங்கே என்ன இருக்கு, எப்படி இருக்கு, உன்னுடைய தேடுதலுக்கு இது உகந்தது இல்லையா, இப்படி சில பாடங்கள் நடத்துறதுக்கானது தான் நடக்கும். அந்த புரிதல் நமக்கு வரணும். அப்போ பல இடத்துக்கு போய் புரிதல் வரும்போது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எனக்கு இந்த ஆலய வழிபாட்டுக்கு சரியில்லைன்னு சொல்கிற இடத்துக்கு வர்றேன், இதெல்லாம் போய் பார்த்ததுனால தானே வருது. உண்மைதான், அங்கே உண்மை இல்லை. எல்லாமே ஒரு வேஷம், போலித்தனமான இதை மக்களை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். மக்களுக்காக இவங்க கொண்டுட்டு போகல அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் போய் கண்குளிர பார்க்காமலோ அணுகு ரீதியாக நமக்கு தெரியாமலோ ஒரு நிகழ்வை நம்ம வெளிப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு பல இடங்கள் போய்த்தான் ஆகணும். ஆனால் என்ன போகிறதுலேயே நமக்கு ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகும்போது நம்ம நல்லா மெச்சூரிட்டி ஆகணும், தெளிவடையணும். கடைசியாக நீங்கள் சொல்லும் மாதிரி நான் இருங்க ஆந்திரா போயிருந்தப்போ சம்மந்தமே இல்லாமல் நான் போகிறேன்.